அண்மைச் செய்தி. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா மாநிலங்களுக்கிடையே ஆம்னி பேருந்துகள் இயக்கப்படாது என அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், முழு விவரங்கள் என்ன? தமிழ்நாட்டிலிருந்து அருகில் இருக்கக்கூடிய கேரளா, கர்நாடக மாநிலங்களுக்கு ஆம்னி பேருந்துகளை இயக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதாக தற்பொழுது அனைத்து ஆம்னி பேருந்து சங்கம் என்ற பெயரில ஒரு சில அமைப்புகள் இணைந்து இந்த அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையிலே இந்த ஆம்னி போக்குவரத்து உரிமையாளர்கள் சங்கத்தின் சார்பில் சொல்லும் பொழுது, கேரள மாநிலமும் கர்நாடக மாநிலமும் தமிழ்நாடு அரசு ஆல் இந்தியா பர்மிட் என்ற முறையில் பிற மாநில வாகனங்கள் உரிமம் பெற்று தமிழ்நாட்டுக்குள் ஆம்னி பேருந்துகளை இயக்கினாலும் தனிப்பட்ட முறையிலே தமிழ்நாடு அரசுக்கும் வரி செலுத்த வேண்டும் என்ற ஒரு முடிவை எடுத்து வருவதன் காரணமாக கேரளாவும் கர்நாடகாவும் அதே போன்ற முடிவை எடுத்து தமிழ்நாட்டு ஆம்னி பேருந்துகளுக்கு கூடுதலாக வரி விதிக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் இந்த கேரளா அல்லது கர்நாடக மாநிலங்கள் வழியாக பேருந்துகளை இயக்க வேண்டும் என்றால் ஆம்னி பேருந்தினுடைய உரிமையாளர்கள் 3 மாதத்திற்கு கிட்டத்தட்ட 4,50,000 ரூபாய் வரை செலுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. எனவே நாளை மாலை 5 மணி முதல் தமிழகம், கேரளா, கர்நாடகா, பாண்டிச்சேரி உட்பட்ட மாநிலங்களுக்கிடையே ஆம்னி பேருந்துகளை இயக்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம் என்பதை கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, பாண்டிச்சேரி மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த அனைத்து சங்கங்களும் ஒருமனதாக தெரிவித்துக் கொள்கின்றோம் என்ற ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்தியாவில் அனைத்து விஷயங்களிலும் முன்னோடியாக செயல்படக்கூடிய தமிழக அரசு, தமிழ்நாடு முதலமைச்சர் அண்டை மாநிலங்களான கேரளம் மற்றும் கர்நாடகாவுடன் பேசி அந்த மாநில பேருந்துகளுக்கும் சாலை வரியில் விலக்களித்து அண்டை மாநிலங்களுக்கு சீராக ஆம்னி பேருந்துகள் இயங்க வழிவகை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கின்றார்கள். கடந்த ஒரு 3 நாட்களாகவே கேரளாவிற்கு செல்லக்கூடிய பெரும்பாலான ஆம்னி பேருந்துகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதன் தொடர்ச்சியாக கர்நாடக மாநிலத்திற்கும் ஆந்திர மாநிலத்திற்கும் புதுச்சேரிக்கும் செல்லக்கூடிய ஆம்னி பேருந்துகளும் கூட தமிழ்நாட்டில் இருந்து பிற மாநிலங்களுக்கு எந்த வகையிலும் ஆம்னி பேருந்துகள் செல்ல முடியாது என்கின்ற ஒரு சூழல் உருவாகி இருப்பதாக ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் தெரிவித்து அரசினுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக காத்திருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.